பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் வந்து கணிதவியல் டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கான டிஸ்கஷன் பார்க்கலாம். டெஸ்ட்டோட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, நிகழ்தகவும் புள்ளிகளும் சரிங்களா. ரீசனிங்கில் பகடைகளும் திசைகளும் நம்ம கேட்டிருக்கோம். அந்த பகடைகள் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. இப்போ இந்த நிகழ்தகவு புள்ளியல் இது ரெண்டுமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் இந்த இதில் நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த ரெண்டு டாப்பிக்கும் நமக்கு முக்கியமானது. இதுலேயும் நிகழ்தகவுல இருந்து குரூப் 2 குரூப் 4ல் டைஸை வச்சு சம்ம வந்து நமக்கு நிறையா கேட்குறாங்க சரிங்களா. ஒரு 2 பகடை கொடுத்துட்டு இந்த இது அல்லது அது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. அதனால் நிகழ்தகவு டாபிக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பையில் 6 வெள்ளை மற்றும் 4 கருப்பு நிற பந்துகள் உள்ளன. பையில் இருந்து 2 பந்துகள் எடுக்கப்படுகிறது. அவை இரண்டும் ஒரே நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல 6 வெள்ளை 4 கருப்பு இருக்கு. அப்போ மொத்தமா அந்த பேக்ல எத்தனை இருக்கு? 10 பால் இருக்கு. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு 2 பால் நான் எடுக்க போறேன். அது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரே நிறமா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? ஒண்ணு எடுத்தா ரெண்டுமே நான் ஒயிட்டா எடுக்கணும், ஆர் அல்லது ரெண்டுமே பிளாக்கா எடுக்கணும். ஓகேவா? ஆறுன்னு வந்தாலே நமக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா பிளஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு லாஜிக்கு. 2 பந்து ரெண்டுமே நமக்கு ஒரே நிறமா இருக்கணும். அப்போ ரெண்டுமே ஒயிட்டா இருக்கணும் அல்லது ரெண்டுமே பிளாக்கா இருக்கணும். இதுதான் லாஜிக்கு. இப்போ என்னோட என் ஆஃப் எஸ் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா 10 பால்ல இருந்து நான் எத்தனை பால் எடுக்கிறேன் அப்படின்னா 2 பால் எடுக்கிறேன். அப்போ 10C2ன்னு வரும் சரிங்களா. 1க்கு மேலே போனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பினேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இது வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இருக்கா, அப்போ 2ல் ஆரம்பிங்க, அப்படியே குறைச்சிட்டே வாங்க. 2 × 1 அவ்வளோதான். ஓகே, கீழே 2 நம்பரா, அப்போ மேலேயும் 2 நம்பர். 10ல் ஆரம்பிக்கணும், அப்படியே குறைச்சிட்டே வரணும். ஓகே, 1 இங்கே 5, அப்போ 9×5 45. இதுதான் என்னோட என் ஆஃப் எஸ். ஓகே, இப்போ ஒயிட் பால் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அதுல இருந்து நான் 2 எடுக்க போறேன். அப்போ என் ஆஃப் டபிள்யூ 6C2. ஓகே, அப்போ என்ன வரும்? 2 × 1 மேலே குறைச்சிட்டே வரும். 6 × 5, 1 இங்கே 3, 3×5 15. அதே மாதிரி என் ஆஃப் பிளாக் மொத்தமாக எத்தனை பிளாக் இருக்கு? 4 பிளாக்கு. அதுல இருந்து 2 எடுக்க போறேன். 4C2 = 2 × 1 இங்கே 4 × 3, 1 இங்கே 2, 3 6. இப்போ இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கணும். P of W = N of W by N of S. அப்போ ஆன்சர் வந்து 15/45. அதே மாதிரி இங்கே இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா என்ன வரும்? P of black ball N of B by N of S. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 6/45. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 15/45 + 6/45. அப்போ ஆன்சர் வந்து 21/45 வரும். இதில் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கேன்சல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 7 3 21, 15 3 45. இப்போ ஆன்சர் வந்து 7/15 வரும் சரிங்களா. ஸோ இந்த மாடல் புக்கில் கிடையாது, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. 1க்கு மேலே போனாலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காம்பினேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, பேக்கில் மொத்தமாக 10 பால், அதுலேருந்து நான் 2 பால் எடுக்கிறேன். அப்போ என்னோட என் ஆஃப் எஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 45 வரும். என்ன சொல்கிறாங்க கொஸ்டின்? நீங்கள் 2 பால் எடுக்கணும், எடுக்கிற 2 பாலும் ஒரே நிறமாக இருக்கணும், சேம் கலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எடுத்தா ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கணும் அல்லது ரெண்டுமே பிளாக்காக இருக்கணும். ஓகேவா? ஆர் அப்படின்னு வரும். ஆர் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சி ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து செகண்ட் சம் பாருங்க. திசைகள் இதுல இருந்து டைரக்ஷன் வந்து ஒரு சம் கேட்டுருவோம். ஒரு புள்ளியிலிருந்து புறப்பட்ட ராஜு 12 மீட்டர் வடக்கு நோக்கி நடந்து வலதுபுறம் திரும்பி 10 மீட்டர் நடந்து மீண்டும் வலப்பக்கம் திரும்பி 12 மீட்டர் நடந்து பிறகு 5 மீட்டர் இடது பக்கம் திரும்பி நடந்தான். இப்போது எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க? புள்ளியிலிருந்து புறப்பட்டு, ஸோ நான் இதை சென்டர் பாயிண்ட், இங்கேருந்து நான் கிளம்புறேன் சரிங்களா. வடக்கு நோக்கி எவ்வளோ தூரம் நடக்கிறேன் அப்படின்னா 12 கிலோமீட்டர் நடக்கிறேன். ஓகே, ஸோ இது 12. ஸோ அப்போ நான் இந்த திசையை பார்த்துருக்கேன். இது எனக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகே, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்து
இங்கேருந்து வலப்பக்கம் திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர். அப்போ இப்படி நிற்போனா இது எனக்கு லெஃப்ட்டு, இது எனக்கு ரைட்டு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, நடந்து மீண்டும் வலப்பக்கம் திரும்பி 12 கிலோமீட்டர். அப்போ திருப்பி இங்கே அப்படியே வந்துடும், இந்த இதில் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து மூவ் பண்ணால் 12, அப்போ திருப்பி இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்தால் இப்போ நான் உங்களை பார்த்துருப்பேன். இப்போ இது எனக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிறகு 5 கிலோமீட்டர் இடதுபுறம் திரும்பி நடந்தான். ஓகே, ஸோ இங்கேருந்து திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் இடது பக்கம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க எனில் இப்போது எந்த திசையை நம்ம பார்த்துருக்கோம், கிழக்கு இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 கிழக்கு இருக்குது. ஓகே, அப்போ 3 இது இருக்குது. சி ஆப்ஷன் மட்டும் நமக்கு வராது. எவ்வளவு தூரத்தில் இருப்பான். ஓகே, இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன், இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கே என்ன இருக்குமோ அதே தான் இங்கேயே இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை மென்ஷன் பண்ணுது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 10, அடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். அப்போ மொத்தமாக நான் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். எந்த திசையை பார்த்து இருப்பேன் அப்படின்னா கிழக்கு திசையை பார்த்து இருப்பேன். 15 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே படமாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் லாஜிக். ஓகே, அடுத்து 3 நாணயங்களை சுண்டும் போது அதிகபட்சம் அப்படின்னா அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இப்போ 3 காயினை டாஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்கும், 3மே ஹெட்டு கிடைக்கும், அல்லது ஹச்சி டி. இந்த டீயை இடத்த மாற்றிட்டே வாங்க, ஹச்சி டி ஹச்சி டி ஹச்சி சரிங்களா. அதுக்கப்புறம் 3மே டெய்லு. அடுத்து டி ஹச்சி டிஹெச்டி ஹச்சி டிடி. ஓகே, அப்போ மொத்தமாக என்னோட என்ஆஃப்எஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 8ன்னு வரும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அதிகபட்சம் 2 தலைகள், அதிகபட்சம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம். சரிங்களா, ஸோ இந்த வார்த்தை வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் டு மினிமம். ஓகேவா, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் உள்ளதை எழுதிடணும், எழுதிட்டு அதுக்கப்புறம் குறைச்சிட்டே வரணும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க 2 தலைகள், அப்போ ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு உள்ளது எழுதிடணும். ஓகேவா, மேக்ஸிமம் டு மினிமமா அப்படி குறைச்சிட்டே வாங்க. அடுத்து ஒரு ஹெட்டு, அடுத்து ஹெட்டே இல்லாது. ஓகேவா, இதுதான் லாஜிக். மேக்ஸிமம் டு மினிமம். அட்மோஸ்ட்னு வந்தாலே இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எழுதணும், அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிட்டே வரணும். மேக்ஸிமம்னா வேறு ஒன்றும் இல்லை, அவங்க என்ன கொஸ்டின் சொல்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை குறைச்சிட்டே ஆகும். 2க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 0. சரிங்களா, அப்போ ஏக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு உள்ளது எழுதிக்கோங்க. 2 ஹெட்டு உள்ளதுன்னு என்ன வரும், ஹச்சி ஹச்டி ஹச்சி டி ஹச்சி டி ஹச்சி ஹச்சி. 2 ஹெட்டு உள்ளது எழுதிட்டோமா. அடுத்து ஒரு ஹெட்டு உள்ளது டி ஹச்சி டிஹெச்டிஇ ஹச்சி டிடி. ஒரு ஹெட் எழுதிட்டோமா. அடுத்து ஹெட்டே இல்லாது, ஹெட்டே இல்லை அப்படின்னா எல்லாமே டெய்லாக இருக்கும், டிடி டி. அப்போ என்னோட என்ஆஃப்ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 7ன்னு வரும். பிஆஃப்ஏ வந்து ஃபார்ம் என்ன வரும், என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ். சரிங்களா, இப்போ ஆன்சர் வந்து 7/8ன்னு வரும். ஓகே, டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே இது கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்பாங்க, அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம். ஓகே, மினிமம் இவ்வளோவாச்சும் இருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன கொஸ்டின், எக்ஸாம்பிளுக்கு அட்லீஸ்ட் 1 டெய்ல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ஒரு டெய்ல் உள்ளது எழுதிக்கணும், மினிமம் டு மேக்ஸிமம் ஒரு டெய்ல் உள்ளது எழுதிக்கணும், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டே போங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் 2 டெய்லு, அடுத்து 3 டெய்லு. இதுதான் லாஜிக். ஓகேவா, அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் டு மினிமம், மேக்ஸிமம் உள்ளதை எழுதிட்டு குறைச்சிட்டே வரணும். அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம், மினிமம் உள்ளதை எழுதிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இந்த 2 கொஸ்டின் நம்ம கேட்பாங்க. சரிங்களா, இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டட் இது. ஓகே, அடுத்து இதை வந்து மொத்தமாக கம்பைன் பண்ணி கொடுத்துரும்.
இதை ரீட் பண்ணி பாருங்க. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் சரியானது எது? சரிங்களா? எதையும் கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல்ல 9th ஸ்டாண்டர்டையும் 10th ஸ்டாண்டர்டையும் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 9th ஸ்டாண்டர்டில் சராசரி இருக்கும், 10th ஸ்டாண்டர்டில் திட்ட விளக்கம் இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே இதில் ஒரு கொஞ்சம் தியரி பாயிண்ட் இருக்கும். அது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. குறிப்பிட்ட சில தரவுகளின் சராசரி 52. ஒவ்வொரு தரவுடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி 54. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழைய சராசரி 52, எல்லாத்தோடையும் 2 கூட்டுறாங்களா, அப்போ சராசரியும் 2ஆல கூட்டணும். அப்போ ஆன்சர் வந்து 54. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, கூட்டினா சராசரியும் எனக்கு கூடும். எவ்வளோ கூட்டுறோமோ அதை இதோட கூட்டி விட்டுருங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, சில தரவுகளின் சராசரி 63. ஒவ்வொரு தரவையும் 3ஆல் வகுத்தால் கிடைக்கும் புதிய சராசரி 21. இதுவும் எனக்கு கரெக்ட். சரிங்களா? ஏன்னா 63 ஒவ்வொன்றையும் 3ஆல் வகுக்கிறோம். அப்போ சராசரியும் நான் 3ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் எனக்கு ஆன்சர் 21. கரெக்டாக இருக்கா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஏ கரெக்டு, பி கரெக்டு. ஓகே, முகடு கண்டுபிடிக்க தரவுகளை ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுத வேண்டும். முகடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற டேட்டால எது அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை எனக்கு தேவையில்லை. சரிங்களா? எது அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இது தப்பு. ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில எதை தான் எழுதணும் அப்படின்னா இடைநிலையை தான் எழுதணும். நான் மீடியன் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா தான் தரவுகளை வந்து ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை எழுதணும். முகடுக்கு தேவையில்லை, மோடுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ 3ஆவது ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அடுத்து 4வது, குறிப்பிட்ட சில தரவுகளின் திட்ட விளக்கம் 36. ஒவ்வொரு தரவுடன் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் 41. இங்க என்ன பண்ணியிருக்காங்க, 36 ஒவ்வொன்னோடையும் 5ஐ கூட்டுறாங்க. அப்போ திட்ட விளக்கத்தோடையும் 5ஐ கூட்டுறாங்க, 41 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். ஓகே, இதை நான் கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அப்போ எது நம்ம கரெக்டு, ஏயும் பியும் மட்டும் கரெக்டு. ஏ பி மட்டும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து சராசரி, மீன். அடுத்து வந்து இந்த பக்கம் திட்ட விளக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சராசரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். இப்போ 5, 10, 15, 20, 25. இதுக்கு சராசரி பார்ப்போமே. சராசரி பார்த்தா என்ன வரும், 20, 45, 50, 60, 70, 75. 75 பை 5. அப்போ ஆன்சரு 1, 15. இது வந்து எனக்கு சராசரி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றோடையும் ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன வரும், 8, 13, 18, 23, 28. இப்போ இதுக்கு நான் சராசரி கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா என்ன வரும், மொத்தமாக எவ்வளோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தோடையும் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ மொத்தமாக 15 ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 75, ஒரு 15 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னா, அப்போ 90. 90 பை 5. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 18. சராசரி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரிஜினலாக எவ்வளவோ அதை போட்டுக்கிட்டு எவ்வளோ ஆட் பண்ணமோ அது. ஓகே, 15 + 3. ஓகே, புதிய சராசரி பழைய சராசரி ப்ளஸ் கே. பழைய சராசரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், அதை விட எதை கூட்டுறோன்னு பார்த்துக்கணும். இதுதான் லாஜிக். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் பண்ணால் சராசரி சேஞ்ச் ஆகும். அடுத்து மைனஸ் பண்ணுறேன், எல்லாத்தோடையும் ஒரு 2 மைனஸ் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி மைனஸ் கே. ஓகே, அப்போ 15 மைனஸ் 2 ஆன்சரு 13ன்னு வரும். ஓகே, 13 வருதான்னு செக் பண்ணுவோம். எல்லாத்தோடையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 3, 8, 13, 18, 23. மொத்தமாக இதில் ஒரு 2, 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 மொத்தமாக 10 மைனஸ் பண்ணியிருக்கோமா. அப்போ இதில் 10 மைனஸ் பண்ணிடுங்க.
x2 பார் ஈக்குவல் டு 65/5. ஆன்சர் வந்து 13. கரெக்டாக வந்துருச்சா? சரிங்களா? இதெல்லாம் ஷார்ட்கட்டு. சரிங்களா? கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க இதில். இதே மாதிரி தான் ப்ளஸ் டிவைட் பண்ணாலும் இன்ட்டு பண்ணாலும். புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி டிவைடட் பை கே. நாலாவது வந்து புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி இன்ட்டு கே. சரிங்களா? ஸோ அப்போது சராசரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் எனக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? 4 ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு டிவிஷன் எது பண்ணாலும் எனக்கு சராசரி சேஞ்ச் ஆகிரும். ஆனால் திட்ட விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் எனக்கு நோ சேஞ்ச். திட்ட விளக்கம் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரிஜினல் என்னவோ அதே தான் எனக்கு வரும். இப்போ இங்கே ஒரிஜினல் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொன்றோடையும் 5 கூட்டுறேன் அப்படிங்கிறேன். அப்படி கூட்டினாலும் கழிச்சாலும் எனக்கு திட்ட விளக்கம் சேஞ்ச் ஆகுது. புதிய திட்ட விளக்கம் என்ன வரும் அப்படின்னா 36ன்னு தான் வரணும். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது இன்ட்டு டிவைட் பண்ணால் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா புதிய திட்ட விளக்கம் ஈக்குவல் டு பழைய திட்ட விளக்கம் ஷார்ட்டாக எழுதுனேன். ஓகே, இன்ட்டு கே. எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி. ஓகே, அதே மாதிரி எதால் டிவைட் பண்ணுறோமோ அது பழைய திட்ட விளக்கம். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகும். திட்ட விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் நோ சேஞ்சு, இன்ட்டு டிவைட் பண்ணால் எனக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு பாருங்க. இப்படிதான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? 6 தரவுகளின் சராசரி பத்து. ஒவ்வொரு தரவையும் 3ஆல் பெருக்கினால் புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, நமக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து 6 தரவுகளின் திட்ட விளக்கம். திட்ட விளக்கம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். 15. ஒவ்வொரு தரவுடன் 3ஐ கழித்தால் புதிய திட்ட விளக்கம் என்ன? ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தியரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னா கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம புக்கில் உள்ளது தான். புக்கில் உள்ள பாயிண்ட் வச்சு நமக்கு நிறையா சம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த தியரி பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. அடுத்து வந்து டைஸை வச்சு ஒன்று கேட்டிருக்கோம். 1இன் எதிர்பக்கம் என்ன? ஆப்போசிட் சைட் ஆஃப் 1. ஓகே, இப்போ இந்த 2 டைஸை எடுத்துக்கிறோம். இந்த 2 டைஸை எடுத்துட்டா எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏதாச்சும் 2 டைஸை எழுதுங்க, அதில் காமனாக இருக்கிறத பாருங்க. இப்போ ரெண்டுமே எனக்கு காமனாக இருக்குது. கரெக்டாக 2க்கு கேன்சல் ஆயிரும், 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். இப்போ 1ஓட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு நமக்கு வரும். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு லீப் வருடத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லீப் வருடம்னு எடுத்துக்கணும். லீப் இயர்னா எவ்வளோ இருக்கும்? 366 டேஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம பிரித்தா எப்படி வரும்? 366 7ஆல் டிவைட் பண்ணால் 5 7s 35, ரிமைனிங் 1 16. அப்போ 2 7s. ஸோ ஓகே, அப்போ 52 வாரம் இருக்கும். ஒரு 2 நாள் வந்து நமக்கு மீதி இருக்கும். ஓகே, அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்?
52 வீக்ஸ் ப்ளஸ் ஒரு 2 டே. ஓகே, இப்போ இந்த 52 வாரம் இந்த 2 நாள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் என்னோட என் ஆஃப் எஸ். சரிங்களா, சாரி என்னோட எஸ். இந்த 2 நாள் நமக்கு எப்படி இருக்கும்? ஒன்று ஞாயிறு திங்கள்னு இருக்கலாம், அல்லது திங்கள் செவ்வான்னு இருக்கலாம், அல்லது செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. ஓகே, மொத்தமாக எத்தனை இருக்குது? 2, 5, 7. ஓகே, அப்போ என்னோட என் ஆஃப் எஸ் வந்து என்ன அப்படின்னா 7. இதுதான் எனக்கு எஸ். ஓகே, லீப் இயர் இருந்தால் 2 நாள் மீதி இருக்கும், ஆர்டினரி இயர்னா 1 நாள் மீதி இருக்கும். அங்கேயும் எனக்கு 7 தான் வரும். என்ன ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்னு கம்மா போட்டு எழுதியிருக்கும். ஓகே, இங்கே ஆர்டர் பெற எழுதியிருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா லீப் வருடம் எடுக்கிறீங்க, அதில் 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நல்லா பாருங்களேன், இந்த 52 வாரத்தில் எல்லா வாரமும் எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். கரெக்டாக? அப்போ மொத்தமாக எனக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சிருச்சு? 52 ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த மீதி இருக்கிற 2 நாள் வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா என்னவாகும் அப்படின்னா 52 வந்து 53ஆ மாறிடும். எனக்கு 53 வேண்டாம், 52 தான் வேணும். அப்போ இந்த மீதி இருக்கிற 2 நாள் வந்து எனக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. கரெக்டாக? இந்த ஞாயிற்றுக்கிழமை வராமல் மற்ற எந்த நாள்னாலும் வரலாம். வந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, 52 கிடைச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா 52 53ஆ மாறிடுது. ஓகே, அப்போ இதை தவிர்த்து இது எதுனாலும் வரலாம். அப்போ என்னோட ப்ராபபிலிட்டி வந்து என்ன வரும் அப்படின்னா கீழே வந்து மொத்தமாக 7, மேலே வந்து என்ன வரும்? இந்த 2 பேரை தவிர்த்து மற்ற எதுனாலும் வரலாம். 1, 2, 3, 4, 5. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5/7 வரும். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த சம். ஸோ திருப்பி கார்த்திக் 3 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி கிழக்கில் சென்று ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பார்க்குறோம். அப்போ இந்த பக்கம் போகிறோம், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அடுத்து வலப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர். ஸோ ரைட் சைடு திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ திருப்பி இப்போ நான் உங்களை பார்த்துருப்பேன். அப்போ லெஃப்ட்டு ரைட்டு, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. நீங்கள் அப்படியே நடந்து போகிற மாதிரியே இமேஜின் பண்ணிங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம்? பயணம் செய்கிறான் எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து தற்போது அவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான். இதுதான் நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே நான் நிற்கிறேன், இதான் நான் ஸ்டார்ட் பண்ணது. இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ இதை மட்டும் தனியாக தூக்கி வரையோமா? வரைஞ்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? இங்கே வந்து ஒரு 3, இங்கே வந்து 4. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே திருப்பி வச்சுக்கிடுவோம். திருப்பி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும், அவ்வளோதான். ஓகே, இது நான் கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள்னாலே பிதாகரஸ் தியரம் தான். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். சரிங்களா? ACயை ஸ்கொயர் பண்ணால் 16, BCயை ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 25. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் AC கிடச்சிரும். AC ஈக்குவல் டு 25. அப்போ ஆன்சரு 5. அப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன் அப்படின்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாடலில் நமக்கு சம்மு கேட்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6 எண்களின் சராசரி 45.5. ஒரு புதிய எண்ணை சேர்க்கும் போது சராசரி 47ஆக மாறுகிறது எனில் சேர்க்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் x/n. ஃபஸ்ட்டு கையில் எவ்வளோ நம்பர் இருக்கு? 6 நம்பரு, அதோட சராசரி 45.5. அப்போ எக்ஸ் பார் இருக்கிற இடத்துல 45.5 சமேஷன் x/n இருக்கிற இடத்துல 6. இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இன்ட்டு 6. இப்போ இதை பெருக்குனா என்ன வரும்? 5030 மிச்சம் 3, 5030 மிச்சம் 3, 27, 273. இது என்னோட சமேஷன் எக்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு புதிய எண்ணை சேர்க்கும் போது ஆல்ரெடி கையில் ஒரு 6 நம்பர் இருக்கு, இப்போ புதுசாக ஒரு நம்பரை சேர்க்குறேன். அப்போ எண் வந்து என்ன வரும்? 7ன்னு வரும். ஓகே, அதோட சராசரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க?
47. அப்போ இங்கேயே நமக்கு டோட்டல் பாருங்க. டோட்டல் பார்க்குறதுனா இந்த மாதிரி தான். 47 ஈக்குவல் டு சமேஷன் x1/7. ஓகே, அப்போ நமக்கு சமேஷன் x1 தான் வேணுமா? இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 47 × 7 பெருக்குனீங்கன்னா 7 7 49, மிச்சம் 4, 4 7 28, 329. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, சேர்க்கப்பட்ட எண் 329 மைனஸ் 273 கழிச்சுனா 27, 36, 56 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கிட்ட ஒரு 29, இங்கிட்ட ஒரு 27, 49, 56. ஓகே, ஸோ இதான் நம்ம கான்செப்ட் படி செய்யுது. ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. இதை ரெண்டையும் பெருக்குங்க. புதிய எண்ணை சேர்த்தா எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பரா? 6 நம்பர் இருக்கு. ஒரு நம்பரை சேர்த்தா 7. இதை ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்கிட்டு வர்ற ஆன்சரை மைனஸ் பண்ணிடுங்க. இதுதான் லாஜிக். ஓகே, சமூகப்படி செஞ்சா இது, ஷார்ட்டா பண்ணா இது. இவங்க புதுசா சேர்க்கிறாங்களா? கொஸ்டின் வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஓர் எண்ணை நீக்கும் போது, இப்படிதான் நம்ம கொஸ்டின் இதுவரை கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்களா? ஓர் எண்ணை நீக்கும் போது நீங்க கான்செப்ட் படி பார்த்துக்கோங்க. ஷார்ட்டா பண்றதுன்னா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், ஒரு ஆன்சர் வரும், அதை மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே, இந்த மாடல் சம் நமக்கு முக்கியமானது. இல்லை கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்க. மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்டப்பகுதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்டப்பகுதிக்கு வெளியே விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு. இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். ஓகே, இது இதுவரை கேட்டதில்ல, ஆனால் இது கொஞ்சம் நல்ல சம். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க கேம் விளாடுறாங்க. ஓகே, கல்லை தூக்கி போடுறாங்க. அந்த கல் வந்து இதுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா நான் வின்னு. ஓகே, இதை தவிர்த்து வட்டத்துக்கு வெளியில எங்க விழுந்தாலும் நான் வந்து என்ன அப்படின்னா லாஸ். ஓகே, வட்டப்பரிதிக்குள் விழுந்தால் வெற்றியாகவும், வட்டப்பரிதிக்கு வெளியே விழுந்தால் அது தோல்வியாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொஸ்டின் வந்து வின் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? P of W. அப்போ ஆன்சர் ஃபார்ம்ல என்ன வரும்? N of W by N of S. இப்போ N of S வந்து நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இங்கேருந்து கல்லை தூக்கி போடுறேன். அந்த கல் இங்களுக்குள்ள எங்கனாலும் விழலாம். கரெக்டா? ஸோ கல்லை தூக்கி போடுறோம். தூக்கி போடுற கல் வந்து உங்களுக்குள்ள எங்கனாலும் எனக்கு விழலாம். ஓகே, அப்போ இது வந்து என்ன? செவ்வக வடிவில் இருக்கு. ஓகேவா? அப்போ செவ்வகத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், கீழே வந்து செவ்வகத்தின் பரப்பு. கரெக்ட் தானே? இந்த ரேஞ்சில் எங்கனாலும் எனக்கு விழலாம். அப்போ இதுதான் எனக்கு கிடைக்கிறதுலே மொத்தமானது. மொத்தமாக உள்ளதான் கலெக்ட் பண்ணால் அதுதான் என்னோட N of S. இப்போ மேலே என்ன வரும்? நான் எரியிற கல் வட்டத்துக்குள்ளே எங்கனாலும் விழலாம். அப்படி வட்டத்துக்குள்ளே எங்கனாலும் விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு வின் பெர்சன்டேஜ். கரெக்டா? அப்போ இது வந்து என்ன வரும்? மேலே வட்டத்தின் பரப்பு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வட்டத்தின் பரப்பு ஃபார்ம் என்ன வரும்? பை r². கீழே வந்து L × B. பைக்கு பதிலாக என்ன போடுவாங்க அப்படின்னா இங்கே 3.14 போடுவாங்க. ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 1² பை கீழே வந்து 3 × 4. ஓகே, அப்போ 3.14 by 12. மேலே இங்கே 100ஆல் பெருக்குங்க. ஏன் 100ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா புள்ளியை எடுத்து விடுறதுக்கு. ஓகே, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்போ 2 0ஆல் பெருக்கிறேன். இப்போ மேலே வந்து புள்ளி கேன்சல் ஆயிரும். 314 by 12 × 100. 6 2 12, இங்கே 1 5 7, 157 by 600 வரும். இந்த சம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கறது கொஞ்சம் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் முக்கியமான சம்மு தான் ரொம்ப பெரிய சம். கான்செப்ட் வந்து சின்னது தான். ஓகே, டக்குன்னு 2 லைனில் முடிச்சு விட்டுறலாம். ஓகே, அடுத்து
ஸோ இதுவும் நமக்கு தியரி பாயிண்ட்லாம் கம்பைன் பண்ணி கேட்டிருக்கோம். என்ன சொல்கிறான்னு பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, நிகழ்தகவின் மதிப்பானது எப்போதும் -1க்கும் 1க்கும் இடையில் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து தப்பானது. ஏன் அப்படின்னா நிகழ்தகவு எப்போவுமே 0 < P of E < 1. இதுதான் எனக்கு ரேஞ்சு. சரிங்களா, இதை வச்சு குரூப் 2ல் கூட இப்போ ரீசெண்டாக மெயின்ஸில் வந்து நிகழ்தகவில் உள்ள தியரி பாயிண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, குரூப் 2 மெயின்ஸ்லேயே கேட்குறாங்க. அப்போ நமக்கும் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்களா, அதனால் தியரி பாயிண்ட்டை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் 1 வரைக்கும் போகலாம், மினிமம் 0 வரைக்கும் எனக்கு வரலாம். அப்போ இதுதான் எனக்கு ரேஞ்சு, இது தப்பு. ஓகே, ஒரு சாதாரண வருடத்தில் 53 சனிக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1/7 வரும். லீப் வருடம் அப்படின்னா தான் 53 எந்த கிழமை கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் 2/7. சரிங்களா, சாதாரண வருடத்துல 53 எந்த கிழமை கொடுத்தாலும் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/7 தான் வரும். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. மூணாவது என்ன சொல்றாங்க, ஒரு சம வாய்ப்பு சோதனையில் வாய்ப்புள்ள அனைத்து விளைவுகளின் நிகழ்தகவின் கூடுதல் 1. கரெக்டுங்களா, இப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கு, அதில் எவ்வளோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியுமோ அது எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எப்போவுமே எனக்கு 1ன்னு தான் வரும். சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது, இது கரெக்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நிகழ்தகவு குறை எண், 0, நிறை எண் இவற்றில் ஏதாவது ஒன்றாக அமையலாம். The probability of any event may be negative or 0 or positive numbers. இது வந்து எனக்கு தப்பு. ஓகே, நெகட்டிவ் எனக்கு வரவே கூடாது. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 0க்கும் 1க்கும் இடையில மட்டும்தான் வரணும். ஓகே, 0 வரலாம், அதே மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ல எனக்கு வரலாம். ஓகே, அப்போ இதுவும் தப்பு. அடுத்து, சீட்டுக்கட்டில் n சீட்டுகளில் மொத்த எண்ணிக்கை, n சீட்டுகளின் மொத்த எண்ணிக்கை சரிங்களா 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கரெக்டா? மொத்தமாக 36 கார்ட்ஸ் இருக்குமா? நம்பர் கார்ட்ஸ் கேட்குறாங்க. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இன் டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ் இஸ் 36. நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ்னு வந்திருக்காது, உங்களுக்கு கொஸ்டினில் வந்து வேறு இருக்கும். இந்த டோட்டல் நம்பர் கார்ட்ஸ்னு இருக்கும். சரிங்களா, நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கிடையாது, நம்பர் கார்ட்ஸ். நீங்கள் எழுதின கொஸ்டினில் கரெக்டாக இருக்கும். இந்த டோட்டல் நம்பர் கார்ட்ஸ் ஆஃப் டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ் இஸ் 36. சரிங்களா, இது வந்து கரெக்டு தான். சரிங்களா, மொத்தம் 52 கார்டு இருக்கும், அதில் 36 வந்து நம்பர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 12 வந்து ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 48 தான் ரிமைனிங் 4 வந்து அந்த ஏ கார்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுலையுமே சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா, அப்போ நம்பர் கார்டு வந்து டோட்டலாக 36 இருக்கும், ஃபேஸ் கார்டு வந்து 12. ஃபேஸ் கார்டுனா வேற ஒன்றும் இல்லை, கிங்கு, குயினு, ஜாக், இதை தான் ஃபேஸ் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா சி கரெக்டாக இருக்குது, அது போக இ கரெக்டாக இருக்குது. சரிங்களா, சியும் இயும் மட்டும் வரும், மற்ற எதுவும் நமக்கு வராது. இப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. சரிங்களா, அடுத்து ஒரு பையில் 5 சிவப்பு பந்துகள் மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன. ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்ல 5 ரெட்டு, சம் ப்ளூ பால்ஸ். ஓகே, நீல நிற பந்துகள் என்ன. அப்போ மொத்தமாக எனக்கு எவ்வளோ இருக்குது இதில் 5 + 6. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, பையில் இருந்து நீல நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டு இதை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்தகவை போல் 4 மடங்கு எனில் நீலப்பந்துகளின் எண்ணிக்கை என்ன? ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், n of b by n of s equal to 4 × n of r by n of s. ரெண்டுக்குமே n of s நமக்கு சேம் தான். அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். n of b வந்து என்ன வரும் அப்படின்னா 4 × நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எவ்வளவு 5. அப்போ 5 4s are 20 வரும். அப்போ நம்பர் ஆஃப் ப்ளூ பால் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 இருக்கும் நமக்கு. சரிங்களா, அடுத்த சம் பாருங்க. ஒரு மாணவனின் 4 பாடங்களின் சராசரி 75. சரிங்களா, அப்போ மொத்தமாக ஒரு 4 பாடம், அதுக்கு சராசரி பார்த்தா எனக்கு 75. இப்போ
5வது பாடத்தில் 80 மதிப்பெண்கள் பெற்றால் புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 5வது பாடம் அப்படின்னா மொத்தமா 5 பாடம் மேல வந்து டோட்டல் வந்து எனக்கு என்னன்னு தேவை. கரெக்டா? அது 5வது பாடம் எனக்கு தெரியும். அப்போ மீதி 4 பாடத்துல நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு வேணும். அதை வந்து இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்ம்னா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். எக்ஸ் பார் எவ்வளவு? 75 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் எவ்வளவு? 4. இதை அப்படி இங்க கொண்டு வந்துருங்க. பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வரும்? 5 20 மிச்சம் 2 4 28 30. அப்போ 4 பாடத்துல என்னோட டோட்டல் பார்த்தா எவ்வளோ அப்படின்னா 300. இப்போ 300 பிளஸ் 5வது பாடத்துல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்? 80 மார்க். அப்போ 80/5. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 380/5. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 7 5 35, மிச்சம் ஒரு 3, 7 5 35. இப்போ சராசரி வந்து 77. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார்முலா தெரியணும், கான்செப்ட் லைட்டாக தெரிஞ்சால் போதும். அடுத்து நீல நிறத்தின் எதிர்த்தளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீளத்துக்கு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்க, எல்லாத்துலேயுமே எனக்கு நீளம் இருக்கு. கரெக்டா? அப்போ நீளத்துக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஆப்போசிட்டா உட்கார மாட்டாங்க. கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு டெஸ்க்ல இருக்கிறேன், எனக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறவங்க ஆப்போசிட் சைட்ல இருக்க மாட்டாங்க. கரெக்டா? பக்கத்துல இருக்கிற 2 பேர் வந்து எதிர்த்தாப்புல உட்கார மாட்டாங்க. அப்போ அதை வச்சு நம்ம இதை எலிமினேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? நீளத்துக்கு பக்கத்துல யார் உட்காந்துருக்கா? பச்சையும் சிகப்பும். அப்போ அவங்க கண்டிப்பா ஆப்போசிட் ஃபேஸ் வர மாட்டாங்க. அப்போ அதை பச்சை கிடையாது. ஆன்சர் வந்து பச்சை வராது. கொஸ்டின் கேட்கறத நீளம் தான் கேட்குறாங்க, திருப்பி நீளம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் வராது. 2 இதை எலிமினேட் பண்ணிட்டானா அடுத்ததை பாருங்க. நீளம் பக்கத்துல யார் இருக்கா? ஆரஞ்சு சிகப்பு. அப்போ ஆரஞ்சு வர மாட்டாங்க, சிகப்பு இதில் இல்லை. அப்போ எது மட்டும்தான் இன்னும் எனக்கு இருக்கு? மஞ்சள் மட்டும்தான் இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது ஒன்று எலிமினேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நீளம் பக்கத்துல யார் யார் இருக்கான்னு பாருங்க. அங்க யார் யார் இருக்கா? பச்சை இருக்காங்க, சிவப்பு இருப்பாங்க, அடுத்ததுல ஆரஞ்சு, அடுத்ததுல பச்சை ஊதா. ஓகே, அப்போ மொத்தமா 6 கலரு, அதுல 5 கலர் இங்கேயே வந்துருச்சா? மீதி என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா மஞ்சள் மட்டும் நமக்கு இருக்கும். ஓகே, ஆன்சர் வந்து மஞ்சள். ஸோ பக்கத்துல இருக்கிறவங்க ஆப்போசிட்டா வர மாட்டாங்க. மொத்தமா 4 கலரு, இவர் ஒருத்தரை சேர்த்து 5 கலரு. அப்போ பேலன்ஸ் என்ன கலர் இருக்குன்னு பாருங்க, மஞ்சள் மட்டும் நமக்கு இருக்கும். சரிங்களா? மஞ்சள் தான் இருக்கா? ஆன்சர் வந்து மஞ்சள் வரும். ஒன்று இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி எழுதி கண்டுபிடிக்கலாம். 2ல எதுனாலும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? அடுத்து ஏ என்பவர் 60% உண்மை பேசுவார். ஏ வந்து 60% உண்மை பேசுவாங்க. ஓகே. பி என்பவர் 70% உண்மை பேசுவார். 70% வந்து உண்மை பேசுவார். ஒருவர் ஒரு நிகழ்ச்சியை பற்றி கேட்கும்போது இருவரும் ஒரே மாதிரியாக பதில் சொல்ல. இது வந்து நம்ம புக்ல கிடையாது. லைட்டா உங்களை செக் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரே மாதிரியா பதில் சொல்லணும். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அதே கேள்வி உங்ககிட்டையும் கேட்குறாங்க. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று 2 பேரும் உண்மை சொல்லணும், அல்லது 2 பேருமே பொய் சொல்லணும். கரெக்டா? இதுதான் லாஜிக். இப்போ அவங்க 60% உண்மை பேசுறாங்களா? அப்போ பொய் எவ்வளோ சதவீதம் பேசுவாங்க? 40%. கரெக்டா? அப்பதான் 2ஐயும் கூட்டினா 100% வரும். இவங்க 30% பொய் பேசுவாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா பெர்சன்டேஜ் எடுத்து விட்டுருங்க. 60/100. பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிக்கிறேன். ஏ பார்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்க பொய் பேசுறது. 40/100. அடுத்து பி ஆஃப் பி எவ்வளோ வரும் அப்படின்னா 70/100. பி ஆஃப் பி பார் வந்து என்ன வரும்? 30/100. ஓகே, இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்ல. ஒரே மாதிரி அப்படின்னா 1 2 பேருமே உண்மை பேசணும். நம்ம 2 பேர்ட்டையும் கேள்வி கேட்குறாங்க, 2 பேருமே நம்ம உண்மை பேசணும். ஆர் அல்லதுன்னா பிளஸ், 2 பேருமே பொய் பேசணும். ஓகே, இதுதான் லாஜிக்கு. அப்போ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பிளஸ்
ரெண்டு பேருமே பொய் பேசுறது பி ஆஃப் ஏ பார் பி ஆஃப் பி பார். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 60 70 60/100 இன்ட்டு 70/100 ப்ளஸ் இங்கே வந்து 40/100 இன்ட்டு 30/100. கரெக்டாக? ஓகே, இப்போ அடி கொடுத்தா 2 0க்கு 2 0, இங்கே 2 0க்கு 2 0, 6 எல்லாம் 42 ப்ளஸ் 3 12 பை பேஸ் ஒரே 100 போட்டு விட்டுலாம். அப்போ 54/100 ஆன்சர் வந்து 54% அல்லது 0.54. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 0.54 வரும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. இருவரும் வெவ்வேறு பதிலளிக்க நிகழ்தகவு என்ன? இதை கண்டுபிடிச்சு பாருங்க. கான்ட்ராடிக்ட் டு ஈச் அதர். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேருமே வெவ்வேறு பதிலளிக்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து இதோட சராசரி ஏ, இதோட சராசரி பி, இதோட சராசரி சி அப்படின்னா கீழே எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சராசரி கண்டுபிடிப்போம். 0 + 5 + 4 + 3 பை மொத்தமாக 4 நம்பர் 9 12/4 ஆன்சரு 3. அடுத்து பி வந்து என்ன இருக்கு? -1 + 0 + 1 + 5 + 4 + 3 பை 3 6. கரெக்டாக மொத்தமாக 6 நம்பர் இருக்கும். அப்போ இது எனக்கு கேன்சல் ஆயிரும். 9 12/6 ஆன்சரு 2. அடுத்து சி வந்து என்ன வரும்? 5 + 4 + 3 பை மொத்தமாக 3 நம்பர் 9 12/3 ஆன்சரு 4. ஓகே, அப்போ சி வந்து 4. இப்போ எது சரியாக இருக்குதுன்னு பாருங்க. இது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 3:2:4 இது கரெக்டாக இருக்கா? அப்போ பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, 3 இதாக கொடுத்துட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அடுத்து 16. ஸோ ஓப்பன் டைஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட ஆப்போசிட் ஃபேஸ் என்ன, இந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஓப்பன் டை கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இதுவாக இருக்கும். இதோட ஆப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இதுவாக இருக்கும். இதோட ஆப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இதுவாக இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முக்கோணத்துக்கு ஆப்போசிட் வந்து சர்க்கிள். ஓகே, இதோட ஆப்போசிட் வந்து இது, இதோட ஆப்போசிட் வந்து இது, இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது. ஓகே, இதை வந்து மாடல் கொஞ்சம் சம் நம்ம கொஞ்சம் கேட்பாங்க. இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருப்பி டைரக்ஷன்ல ஒன்று தெற்கு நோக்கி. ஸோ தெற்கை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். என்ன சொல்கிறாங்க? தெற்கு நோக்கி 8 கிலோமீட்டர். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். 8 கிலோமீட்டர் நான் நடக்கிறேன். ஓகே, 8 கிலோமீட்டர் நடந்தால் உங்களை பார்த்து இருப்பேன். அப்போ இது லெஃப்ட்டு, இது நமக்கு ரைட்டு. ஓகே, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நீங்கள் நடந்து போகிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்குவாங்க. பின்னர் இடப்பக்கமாக திரும்பி இடது பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர். இடது பக்கம் திரும்பி நான் 6 கிலோமீட்டர் நடக்கிறேன். அப்போ இது எனக்கு லெஃப்ட்டு, இது எனக்கு ரைட்டு. கரெக்டாக லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. அடுத்து மீண்டும் இடப்பக்கமாக திரும்பி 8 கிலோமீட்டர். அப்போ திருப்பி இடப்பக்கமாக திரும்பி 8. அப்போ இங்கே 8 அப்படின்னா இங்கேயும் 8. அப்போ நமக்கு என்ன ஷேப் வரப்போகுது? ரெக்டாங்கிள் வரப்போகுது. கரெக்டாக அது ஞாபகம் வைப்போம். எனில் புறப்பட்ட இடத்தில் இருந்து அவள் தற்போது நிற்கும் திசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த திசையில் நம்ம நிற்கிறோம்? கிழக்கு திசையில் வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா கிழக்குன்னு வரும். ஓகே, ஆரம்பித்த இடத்துலேருந்து தற்போது எந்த திசையில் இருக்கிறோம் அப்படின்னா கிழக்கு திசையில் நம்ம இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிற்கிறோம். இப்போ ஆன்சர் வந்து கிழக்குன்னு வரும். ஓகே, ரொம்ப சிம்பிளானது. அடுத்து என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்
மேலும் எக்ஸின் மதிப்பை கொண்டு முகடு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சராசரி ஃபார்முலா என்ன, சமேஷன் எக்ஸ் பை என். ஓகே, ஆல்ரெடி எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 11 ப்ளஸ் 15 ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 19 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 3 பை டோட்டலாக எவ்வளோ இருக்குது 2 4 6 7. ஓகே, இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 14 × 7 98. இப்போ 26 36 43 44 47 45. 47 2 பேசுனா 45. இதை கூட்டினா 55 64. 64 ப்ளஸ் ஒரு 2x. ஓகே, இப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 98 மைனஸ் 64 ஈக்குவல் டு 2x. அப்போ 2x ஈக்குவல் டு 34. எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 17ன்னு வரும். ஓகே, ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சா, அதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 17 ப்ளஸ் 1 18. 17 மைனஸ் 2 15. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மோடு வந்து என்ன, முகடு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முகடு அப்படின்னா எது அதிக தடவை ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நமக்கு முகடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே எது அதிக தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்களேன். 15 மட்டும்தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. இங்கே ஒரு 15 இருக்குது, இங்கே ஒரு 15 இருக்குது. அப்போ முகடு வந்து என்ன வரும் அப்படின்னா 15ன்னு வரும். எது அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு முகடு. ஓகே, அடுத்து 19. ஒரு உற்பத்தியாளர் 7000 ஒளி உமிழ் விளக்குகளை சோதனை செய்ததில், அப்போ என்னோட NF வந்து என்ன அப்படின்னா 7000 7000. அவற்றில் 25 விளக்குகள் குறைபாடு உடையது. இதில் ஒரு 25 வந்து நமக்கு டிஃபெக்டிவ். அப்போ ரிமைனிங் உள்ளது எல்லாமே நமக்கு நான் டிஃபெக்டிவ். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பாருங்க. குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்தகவு. அப்போ டிஃபெக்டிவ் பற்றி தான் பேசுகிறாங்க, இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். அப்போ P ஆஃப் டிஃபெக்டிவ் D வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன வரும், N ஆஃப் D பை N ஆஃப் S. நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் அது எவ்வளோ இருக்குது 25 இருக்குது. அதில் வந்து நான் 1 எடுக்கணும். பை டோட்டலாக எவ்வளோ இருக்குது 7000. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 25 25, இங்கே 2 25 50, மிச்சம் ஒரு 20. 200 அப்படின்னா 8 0. இப்போ ஆன்சர் வந்து 1/280. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு 9th புக்கில் உள்ள சம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து தொகுப்பில் உள்ள விவரங்களில் மிக பெரிய மதிப்பு 72 மற்றும் மிக சிறிய மதிப்பு 28 எனில் அத்தொகுப்பின் வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா L மைனஸ் எஸ் பை L ப்ளஸ் எஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலா. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ ஆன்சர் வந்து 72 மைனஸ் 28 பை 72 ப்ளஸ் 28. இப்போ ஆன்சர் வந்து 72ல் 28 பேஜ்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 44. 44 பை இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 100. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0.44. 2 0 இருக்கா, அப்போ இங்கே இருக்கிறது 2 இது தள்ளி போகும், 0.44 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட பகடையை மடிக்கும் போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஓப்பன் டை கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் டையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது கீழே வந்து எது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ம நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட்னா அப்போ டியோட ஆப்போசிட் வந்து இ, ஈயோட ஆப்போசிட் வந்து டி. ஓகே, அதே மாதிரி ஏயோட ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா சி, சியோட ஆப்போசிட் வந்து ஏ. அதே மாதிரி எஃப்போட ஆப்போசிட் வந்து பி, பியோட ஆப்போசிட் வந்து எஃப். ஓகே, ஸோ இதை ஏன் வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்களாம் எனக்கு ஆப்போசிட். அப்போ எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. ஓகே, அதே லாஜிக் தான். நீங்கள் ஒரு டெஸ்கில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் டெஸ்கில்
பக்கத்தில் இருக்கிற 2 பேர் வந்து உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க மாட்டாங்க. அந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லாஜிக் ஞாபகம் வச்சா டைஸ் நம்ம ஈஸியாக போடலாம். அப்போ டிஇயும் ஆப்போசிட்டாக அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்க, டியும் இயும் பக்கத்தில் இருக்கிறாங்க கரெக்டாக. அப்போ இந்த இது வராது. நான் அந்த டைஸை வந்து ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த டைஸ் எனக்கு கண்டிப்பாக வராது. அடுத்து பாருங்க, எஃப்பும் பியும் எப்படி இருக்காங்க, எதிர்த்தாப்புல இருக்காங்க. ஓகேவா, எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் எனக்கு பக்கத்தில் உட்கார மாட்டார். எஃப்பும் பியும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, அப்போ இது வராது. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க திருப்பி டியும் இயும் பக்கத்தில் இருக்காங்களா, இதுவும் வராது. அடுத்து இங்கே பாருங்க, ஏயும் சியும் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் ஏயும் சியும் எனக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க. இவங்க எல்லாருமே ஆப்போசிட். அப்போ இந்த டைஸை நான் ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே கரெக்டாக வராது. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா நன் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு வரும். ஓகே, ஸோ கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறேன். ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அட்ஜசண்ட்டாக வர மாட்டாங்க. ஓகேவா, அப்போ அதை வச்சு நான் எலிமினேட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. எந்த டைஸுமே எனக்கு ஆன்சர் கரெக்ட் கிடையாது. டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து டைரக்ஷன்ல மனிதர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் இருந்து தொடங்குகிறார் 5 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் இப்படி பார்த்து நிற்பேன். இது எனக்கு லெஃப்ட் சைடு, இது எனக்கு ரைட் சைடு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர். ஸோ வலது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர். அப்போ இந்த பக்கமாக நான் நடந்து போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இது முடிச்சாச்சா, பிறகு மீண்டும் வலது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர், மீண்டும் வலது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர். அப்போ இது வரைக்கும் எனக்கு 5 கிலோமீட்டர் கரெக்டாக. ஏன்னா இங்கே 5 அப்படின்னா இங்கேயும் 5. அப்போ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்போ இது வந்து எவ்வளோவா இருக்கும், 10. ஏன்னா எனக்கு ரெக்டாங்கிள் ஃபேஸில் வருது. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பார். ஸோ வழக்கம் போல இந்த மாதிரி வரும் 10, 5. இதை திருப்பி போட்டால் என்ன வரும், இந்த மாதிரி வரும். பிதாகரஸ்தீரத்தை யூஸ் பண்ண போகிறோம். பேஸு 10, இங்கே 5. இது நான் கண்டுபிடிக்கணும். ஏபிசி, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயரு ப்ளஸ் 10 ஸ்கொயர், 5 25 ப்ளஸ் 100. ஆன்சரு 125. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 வரும். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணல, அப்படியே விட்டாங்க, நம்மளும் அப்படியே விட்டுருவோம். அடுத்து 23. இரண்டு பகுதிகள் உருட்டப்படுகின்றன. 2 முகமதிப்பும் சமமாக இருக்க அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த மாடல் சம் தான் நமக்கு குரூப் 4 குரூப் 2ல் வந்து அதிகபட்சமாக கேட்டுகிட்டே இருக்காங்க நமக்கு. சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமானது. இப்போ கொஸ்டின் வந்து 2 விதமாக பிரியுது. ஓகே, என்னோட எஸ் என்ஆஃப்எஸ் வந்து மொத்தமாக என்ன வரும் அப்படின்னா 36 வரும். அதில் ஒரு சில இது மட்டும் நான் எழுதுறேன். 1,1, 1,2, 1,3 எக்ஸெட்ரா 1,6. அதே மாதிரி 2,1, 2,2, 2,6 எது வரைக்கும் போகும் அப்படின்னா 6,1, 6,2 எக்ஸெட்ரா 6,6. மொத்தமாக எனக்கு 36. இப்போ கொஸ்டின் வந்து முகமதிப்புகள் சமமாக இருக்க 2ஆக பிரியுது. ஏ அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து முகமதிப்பு சமமாக இருக்க, பி அப்படிங்கிறது முகமதிப்புகளின் கூடுதல், முகமதிப்புகளின் கூடுதல் வந்து 4. ஆர் அல்லதுன்னு வந்திருக்கு, இங்கிலீஷில் வந்து ஆரும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே நம்ம கீ பாயிண்ட். இந்த மாதிரி அல்லது ஆர் வந்தாலே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா அல்லது ஆர் அந்த வார்த்தை வந்துருக்கும். தமிழில் வந்து அல்லது, இங்கிலீஷில் ஆர் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
ஸோ ஏ வந்து முகமதிப்புகள் சமமாக இருக்கு. அப்போ ஏக்குள்ள என்னென்னலாம் வரும்? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. அப்போ என்னோட என் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 6. பி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 6/36. அடுத்து பி. கூடுதல் வந்து நமக்கு 4 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 4 வரணும் அப்படின்னா என்னென்னலாம் வரும்? ஃபர்ஸ்ட் ரோவில் என்னென்ன வரும்னு பாருங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன வரும்? 1,3 வரும். செகண்ட் ரோவில் 2,2 வரும். தேர்ட் ரோவில் 3,1 வரும். இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வராது. சரிங்களா? அப்போ என் ஆஃப் பி வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். பி ஆஃப் பி வந்து 3/36. இப்போ இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்டர்செக்ஷனா என்ன அப்படின்னா ரெண்டுலேயும் பொதுவாக ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கா? இது வந்து எனக்கு பொதுவாக இருக்கு. கரெக்டா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்குள்ள எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2,2. அப்போ இதுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்த்தா என்ன வரும்? P of A intersection B equal to N of A intersection B by N of S. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 1/36. இதெல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் திருப்பி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சம்மு கேட்டால் எதுவுமே கேன்சல் பண்ண வேண்டாம், கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 6/36 ப்ளஸ் ஒரு 3/36 மைனஸ் 1/36. இப்போ பாருங்களேன், பேஸ் 1 போல் இருக்கா? அப்புறம் மேலே மட்டும் இது பண்ணால் போதும். 6 + 3 9. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. 8/36. அப்போ ஆன்சர் வந்து 2/9ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது ஒரு தடவை குரூப் 4ல் நம்ம கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4லேயே கேட்டிருந்தாங்க. இந்த மாடல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணால் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணும் போது, அதாவது ஓப்பன் கொடுத்துட்டு மடக்கும் போது எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து இது கொடுத்துட்டாங்க, கொடுத்து ஓப்பன் பண்ணால் எது சரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 7க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா 4ம் 6ம் இருக்காங்க. அப்போ இவங்களாம் அட்ஜசன்ட் சைடு உள்ளவங்க, இவங்க ஆப்போசிட்டாக வர மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 5க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா? 3ம் 8ம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகே, பக்கத்தில் இருக்கிறவங்க ஆப்போசிட் சைடாக வர மாட்டாங்க. ஓகே, இப்போ இதில் பார்க்கலாம், ஏதாச்சும் வர்ற மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். இந்த மாதிரி இதில் இதோட எதிர்பக்கம் வந்து இது, இதோட எதிர்பக்கம் வந்து இந்த இது. சரிங்களா? இதோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து இது. 1 விட்டு 1 வெளியில் நீட்டிட்டு இருக்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா இப்படி நம்ம மடக்கிடுவோம் பார்த்தீங்களா? மடக்குனீங்கன்னா இது ரெண்டும் இந்த மாதிரி நிற்கும். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கா? அப்போ இது ரெண்டும் எனக்கு ஆப்போசிட் ஃபேஸ். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? அட்ஜசன்ட்ல இருக்குது. அப்போ இது வராது. சி ஆப்ஷன் வந்து நமக்கு வராது. அடுத்து இதே மாதிரி ஏதாச்சும் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். இங்கே பார்த்தா என்ன வரும்? இதுவும் எனக்கு ஆப்போசிட். கரெக்டா? இதுவும் 1 விட்டு 1, இதுவும் ஆப்போசிட். அதே மாதிரி இதுவும் எனக்கு ஆப்போசிட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 5, 8ம் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோமா? அதே மாதிரி இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு பாருங்களேன். இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கா? 5, 8. அப்போ இது வராது. ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக்கு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடல் நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்கலாம். ஓகே, அடுத்து லாஸ்ட் சம். ஸோ டைரக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? ரோகன் என்பவர் 3 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறேன். அப்போ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அடுத்து இடது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர், இங்கே ஒரு 2. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் நான் பார்த்துருப்பேன். இந்த பக்கம் பார்த்துருக்கும் போது இது லெஃப்ட்டு எனக்கு. ஓகே,
இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். அடுத்து மீண்டும் இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர், இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்போ இங்கே 3 அப்படின்னா இங்கேயும் 3 வருது. அப்போ இங்கே என்ன இருக்கும், 2 தான் இருக்க போகுது. இருக்கிறார். அப்போ இப்படி நான் திருப்பி உங்களை பார்த்து இருப்பேன் கரெக்டாக. அப்போ இது எனக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டுங்களா. 3 கிலோமீட்டர் செல்கிறார். அதுக்கப்புறம் கடைசியாக இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறார். இடது பக்கம் திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் நான் நடந்து போகிறேன். ஸோ இது வந்து நான் ஸ்டார்ட் இல்லையா வர, இது வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது வந்து எனக்கு ஃபினிஷிங் டச். ஓகேவா. அப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தூரத்தில் இருப்பார், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன், ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டைரக்ஷனில் பெருசாக எதுவுமே நம்ம கஷ்டம் வைக்கல. அங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதை கரெக்டாக வரைஞ்சிங்க, நடந்து பார்த்து போனீங்க அப்படின்னா ஆன்சர் எல்லாமே வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த செங்கோணம் முக்கோணம் வர்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது போக டைஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. டைஸில் வந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதாக கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நமக்கு முக்கியம். டைஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம கேட்குறாங்க. அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் எல்லாமே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த 3 டெஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. என்னென்ன கொடுத்துருப்போம், அதுக்கு அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா செகண்ட் ரிவிஷன். ஓகேவா. இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிவிஷன் கணக்காக நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிஒய்க்யூ. ஓகே, இது வரைக்கும் நடந்த பிஒய்க்யூலேருந்து ஒரு 50 கொஸ்டின் எடுத்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகே, இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஒய்க்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணி பாருங்க. பிஒய்க்யூ நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அது வந்து உங்களுக்கு பயனளிக்காது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள டாபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொஞ்சம் டெஸ்ட் வச்சுருப்போம். அது எல்லாமே திருப்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் பிஒய்க்யூ டெஸ்ட்டு நீங்கள் ஓனாக அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா. அப்படின்னா தான் அங்கே எப்படி கேட்குறாங்க நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுதா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் மார்க். எல்லாமே டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணிக்கலாம். டாபிக் வைஸு பிஒய்க்யூ இது எல்லாமே வச்சு திருப்பி ஒரு 50 கொஸ்டின் ஒரு டெஸ்ட் வைக்கும். இதுக்கெல்லாம் நம்ம கேப் விட்டு தான் வைக்கிறோம். இந்த 2 டெஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதோட முடியுது. அடுத்தது ரிவிஷனுக்கு கொஞ்சம் கேப் போட்டிருப்போம், அது கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பாருங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.